நீட் தேர்வை ஒழிக்க ரகசியம் இருப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்துவிட்டு என்ன செய்வதென்று அறியாமல் தவிக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். நீட் விலக்கு தந்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி என்று அறிவிக்க தயாரா என சவால் விடுத்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அதிமுக பதிலடி. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டும் இதுவரை நேரம் ஒதுக்கப்படவில்லை என முதலமைச்சர் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டை தவிர்க்கும் பாஜகவுக்கு இங்கு இடமே இல்லை என திட்டவட்டார். மத்திய அரசு நமக்கு நிதியை முறையாக வழங்கினால் இன்னும் பல சாதனைகளை படைக்க முடியும். கோவையில் நடைபெற்ற வள்ளிக்குமி நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாடு வளர்ச்சியில இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு முறையான நிதிகளை வழங்கி தமிழ்நாட்டுக்குரிய திட்டங்களை செய்திருக்கிற ஒன்றிய அரசு இருந்தால் இன்றைக்கு இந்திய அளவில் உள்ள உலக அளவிலே நாம் தான் இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கோம். அந்த அளவுக்கு நாம் இன்னும் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு. தனக்கு கடிதம் எழுதும் தமிழக தலைவர்கள் பலர் தமிழில் கையெழுத்திடுவதில்லை. குறைந்தபட்சம் தமிழிலாவது கையெழுத்திடுங்கள் என பிரதமர் மோடி அறிவுறுத்தல். கட்சித்தீவு மீட்பு குறித்து இலங்கை அதிபரிடம் பிரதமர் மோடி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இந்த துரோக செயல்களுக்கு தமிழர்கள் தகுந்த பாடம் கற்பிப்பார்கள் என செல்வ பெருந்தகை விமர்சனம். தமிழகம் வந்து பிரதமர் மோடியை வரவேற்காமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவமதித்து விட்டதாக அண்ணாமலை கண்டனம். தமிழக பாஜக தலைவர் போட்டியில் தான் இல்லை என மீண்டும் திட்டவட்டம். முந்தைய ஆட்சி காலத்தை விட மதிப்பீட்டளவில் தமிழ்நாட்டிற்கு குறைவாகவே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்ற மத்திய அரசின் கருத்திற்கு ப. சிதம்பரம் பதிலடி. பாஜகவின் மிரட்டலுக்கு அடிபணியும் நிலையில் அதிமுக உள்ளது என முத்தரசன் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டில் அதிமுக இல்லை என்றும் கருத்து. எப்படியாவது அதிமுக சேர்த்தால்தான் நம்ம ஏதாச்சும் ஒரு அறகுறையாவது 1-2 இடத்துல ஜெயிக்கலாங்கிற முடிவுக்கு பாஜக வருகிறது. அதற்கு எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி பணிய வைக்கிறது. தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து மீண்டும் எப்போது பள்ளிகள் திறக்கப்படும்? வெயிலின் தாக்கத்திற்கு ஏற்ப முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. விவசாய வறட்சி குறைய தமிழக அரசே காரணம் என பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. ஆண்டுக்கு 6 விழுக்காடு வளர்ச்சி எட்டப்பட்டால்தான் வேளாண்மை லாபம் தரும் தொழிலாக மாறும் என கருத்து. சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் தொடர் 2ஆம் இடம் பிடித்த சத்தியம் டிவியின் கிரிக்கெட் அணிக்கு பரிசுத் தொகை வழங்கி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டு. 50,000 ரூபாய் பரிசை பெறக்கூடிய சத்தியம் தொலைக்காட்சி அணியை சேர்ந்த கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டன் மேடைக்கு வரும்படியும் அணியை சத்தியம் தொலைக்காட்சி 2ஆம் இடம் 50,000 ரூபாய் பரிசு தொகை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளராக MA பேபி தேர்வு. MA பேபிக்கு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் வாழ்த்து. மணிப்பூர் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க 217 கோடி நிதி ஒதுக்கியது மத்திய அரசு. பாதிக்கப்பட்டோருக்கு 2 மாதங்களுக்கான உணவு, தங்குமிடம், மருத்துவ வசதி மற்றும் அடிப்படை வசதிகளை உறுதி செய்ய நடவடிக்கை. தமிழ்நாட்டில் 6 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு வெயில் சுட்டரித்தது. அதிகபட்சமாக வேலூரில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. நெல்லை மாவட்டத்தில் காட்டுப்பன்றிகளால் நாசமாகும் விளைபொருட்கள். நெல்லை MP ராபர்ட் புரூஸ் வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு. நெல்லையில் திரையரங்கில் வைக்கப்பட்டிருந்த நடிகர் அஜித்தின் திரைப்பட பதாகை சரிந்து விழுந்ததால் பரபரப்பு. கட் அவுட் விழுந்த வீடியோ X வலைதளத்தில் வைரல். திருப்பூர் பெரியார் நகரில் மணமகள் மன்றம் அமைக்க கடும் எதிர்ப்பு. பணிகளை கைவிடாவிட்டால் அடித்து உடைப்போம் என பெண்கள் ஆவேசம். உதகை அருகே மலை ரயில் தண்டவாளத்தில் மதுபோதையில் கிடந்த இளைஞரால் ரயில் சேவை பாதிப்பு. ஓட்டுநர் சாதுரியமாக செயல்பட்டு ரயிலை நிறுத்தி இளைஞரை அப்புறப்படுத்தினார்.
சென்னை அருகே வனவிலங்குகளுக்காக தொட்டிகள் அமைத்து தண்ணீர் நிரப்பும் சமூக ஆர்வலர்கள். அரசு அனுமதி கொடுத்தால் மற்ற இடங்களிலும் தண்ணீர் தொட்டி வைக்க தயார் என பேட்டி. டெல்லியில் பொழுதுபோக்கு பூங்காவில் உள்ள ரோலர் கோஸ்டர் ஆட்டனத்தில் விபத்து. வருங்கால கணவர் கண்முன் இளம்பெண் கீழே விழுந்து உயிரிழந்த சோகம். சிராஜ், சாய் கிஷோர் ஆகியோரின் சிறப்பான பந்துவீச்சால் ஹைதராபாத்தை 152 ரன்களில் கட்டுப்படுத்திய குஜராத் அணி. எளிதான இலக்கை நோக்கி களமிறங்கியுள்ள குஜராத் டைட்டன்ஸ் வீரர்கள். சச்சின், சேவாக், கங்குலி, யுவராஜ் ஆகியோருடன் மீண்டும் இணைந்து விளையாட விரும்புகிறேன். இந்திய அணியின் முன்னாள் வீரர்கள் குறித்து மனம் திறந்த மகேந்திர சிங் தோனி.